ஓகே. நந்தா கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரெஸ்யூம் பிரிப்பரேஷன் எப்படி பண்றது? அப்படிங்கிற மாரி தான் பார்ப்போம். உங்க ரெஸ்யூம்ல ஃபர்ஸ்ட் என்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஆடியோ கிளியரா இருக்கா? கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா உங்களோட டீடைல்ஸ். அதாவது உங்க பேரு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் டீடைல்ஸ்லாம் குடுக்கக்கூடாது. எப்பயுமே வந்துட்டு அப்பா பேரு, அம்மா பேரு, இந்த டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்துட்டு அவ்வளவா தேவையில்ல. ஓகேவா? ஸோ ப்ரொஃபஷனலா நீங்க குடுக்க வேண்டியது என்னென்னன்னு பார்த்தோம்னா, உங்க பேரு, ஒரு மெயில் ஐடி, ம். ஒரு ஃபோன் நம்பர் அண்ட் உங்களோட அட்ரஸ் இருந்தாலே போதுமானது தான். ஒரு ரெஸ்யூம்ல இது இருந்தாலே போதும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு மெயின் பார்ட்டா இருக்க போகுது. ஸோ உங்களோட ஏஜ், ஸோ மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்துட்டு அவ்வளவா தேவையில்ல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே. பாயிண்ட் இது. ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்துட்டு உங்க பேர வந்துட்டு கொஞ்சம் போல்டா, பெருசா தெரியிற மாரி குடுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்க பேரு வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கணும் எப்பயுமே. அண்ட் பேருக்கு கீழ என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்களோட எதுக்காக அப்ளை பண்றீங்க? ஓகேவா? ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எஸ்டிஇடி ப்ரொஃபைல்க்காக அப்ளை பண்றீங்கன்னா, அத போடுங்க. ஓகேவா? ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு நான் அப்ளை பண்றேன். டெஸ்டர் நானு. ஸோ இந்த மாரி உங்களோட ப்ரொஃபஷனல் ஐடென்டிட்டி நீங்க போடணும். உங்க பேருக்கு கீழ ஒரு சின்னதா. ஓகேவா? ஒரு சின்ன அந்த ஃபாண்ட்லயே வந்து 50%க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் எங்க பிரிப்பேர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேன்வான்னு ஒரு இது இருக்கு. சைட் இருக்கு. ஸோ அங்க போனீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பில்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க எக்ஸிஸ்டிங் ரெஸ்யூம கூட ஈஸியா நீங்க வந்துட்டு மாத்திக்கலாம். கேன்வால. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஓ, வந்துட்டு பாக்ஸா வந்துட்டு ஸோ யூஸ் பண்ணியிருக்கீங்களா கேன்வா இதுக்கு முன்னாடி? இல்ல யூஸ் பண்ணதில்ல. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். டக்கு டக்குன்னு நம்ம வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கலாம். அந்த மாரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபாண்ட் அட்ஜஸ்ட்மென்ட்டா இருக்கட்டும். அதிலேயே வந்துட்டு ப்ரீ டிஃபைன்டா நெறைய ரெஸ்யூம்ஸ் இருக்கு. ஓகேவா? நெறைய டெம்ப்ளேட் இருக்கும். நீங்க அந்த டெம்ப்ளேட்லாம் ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்துட்டு ஒரு கேன்வா ஓகே. டெம்ப்ளேட் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு உட்கார்ந்து யாருமே டிசைன் பண்ணல. இட் இஸ் அ கேன்வா டெம்ப்ளேட். இட் இஸ் அ ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் இதான் சைட் தான். ஓகேவா? ஸோ பிரீமியமும் இருக்கு. ஸோ பிரீமியம்ல பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் டெம்ப்ளேட்ல பார்த்தோம்னா நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸே போதும். ஸோ பேசிக்கா வந்து நம்ம கிரியேட் பண்ற ரெஸ்யூம் வந்துட்டு அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து மேண்டேட்டரி. உங்க பேரு, கண்டிப்பா உங்களோட மெயில் ஐடி கண்டிப்பா இருக்கணும். ஸோ மெயில்ல தான் வந்துட்டு ஸோ கம்பெனி ஆர்கனைசேஷன் வந்து உங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு இன்டிமேட்டா இருக்கிறது மெயில் அண்ட் ஃபோன் நம்பர். கண்டிப்பா அத குடுத்துருங்க. அண்ட் உங்களோட அட்ரஸ். இஃப் தே ஆர் சென்டிங் எனி போஸ்டல் ஸோ உங்களோட ஏதோ ஜாயினிங் லெட்டரோ ஏதாச்சும் அனுப்புறாங்க. மெயில் இல்லாம உங்களோட அட்ரஸ்க்கு அனுப்புறாங்கன்னா, அது தேவைப்படும். ஓகேவா? கண்ணா புரிஞ்சா? ஓகே. ஃபர்ஸ்ட் செட்டப். ஓகே. இது வந்து ஹெடர் பார்ட். ஓகேவா? உங்க ரெஸ்யூமோட ஹெடர் பார்ட் இப்படிதான் இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் பேஜ்ல எப்பயுமே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு, உங்களோட சம்மரி இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட சம்மரி அண்ட் ப்ரொஃபஷனல் சம்மரி இருக்கும். ஸோ சம்மரி பார்த்தோம்னா ஒண்ணும் இல்ல. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எந்தெந்த ஃபீல்ட்ஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு, அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு 5 டூ 10 லைன்ஸ் ஆஃப் சம்மரி இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் சம்மரி. ஸோ ப்ரொஃபஷனல் சம்மரிய பொறுத்தவரை என்னலாம் இருக்கணும்னு பார்த்தோம்னா, என்னென்ன டெக்னாலஜிஸ் நீங்க வொர்க் பண்ணியிருக்கீங்க, அந்தந்த பர்ட்டிகுலர் டெக்னாலஜிஸ்ல எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இந்தந்த ப்ராஜெக்ட்லாம் என்னென்ன ஸோ இந்தந்த ப்ராஜெக்ட்லாம் வொர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த டொமைன்ல என்னென்ன டொமைன்ல வொர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாரி வந்துட்டு உங்க வொர்க் சார்ந்து சொல்றது பேரு தான் ப்ரொஃபஷனல் சம்மரி. ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் யுவர் வொர்க்கா இருக்கணுமே தவிர, அது வந்துட்டு ஸோ உங்களோட பெர்சனல் எதையுமே மென்ஷன் பண்ணிறாதீங்க. ப்ரொஃபஷனல் சம்மரில. ஸோ நெறையா பேர் என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, பேசிக்கா வந்துட்டு ப்ரொஃபஷனல் சம்மரிய நல்லா படிச்சு பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ உள்ள ரெஸ்யூம் வந்துட்டு எந்த அளவுக்கு படிச்சு பார்க்குறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா ப்ரொஃபஷனல் சம்மரிய படிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா, அதுல தான் உங்களோட டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டெக்னாலஜிஸ்ல இருந்து அவங்க நெறைய தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கான்செப்ட்லாம் தெரியும்னு கூட நீங்க பிராக்கெட்ஸ்ல போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த கான்செப்ட்ஸ் தெரியும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க ஜாவான்னு ஒண்ணு போடுறீங்கன்னா, ஜாவால உங்களுக்கு ரூட்ஸ் தெரியும். அது போக ஜாவா 8ல இருக்க ஃபீச்சர்ஸ் தெரியும். அது போக கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் தெரியும். ஸோ இந்த மாரி வந்துட்டு நீங்க பிராக்கெட் இதுல போட்டு கம்மா செப்பரேட்டட்ல உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போடலாம். ஸோ தெரியாத நீங்க விட்டுட்டீங்கன்னா, ஸோ தெரியாது எனக்கு ஸோ ஜாவால எனக்கு பர்ட்டிகுலரா இந்த விஷயம் தெரியாது அப்டின்னா, நீங்க அத போட தேவையில்ல. ஓகேவா? ஸோ அதெல்லாம் போட தேவையில்ல. நீங்க எது தெரியுமோ அத மட்டும் மென்ஷன் பண்றதே பெட்டர். ஓகேவா? சோ எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாரி போட்டுறாரு. ரெஸ்யூம பொறுத்து. ஓகேவா?
செகண்ட் ஓகே. பார்ட் புரிஞ்சா? ஸோ சம்மரி ஆ. அது வந்துட்டு உங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னென்ன ஃபீல்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேனுவல் ஆட்டோமேஷன் அண்ட் அதுல என்னன்னா செலினியம் இந்த மாதிரி டெஸ்ட் இன்ஜினியர்ல நான் வந்துட்டு கம்மா செப்பரேட்டர்னு நீங்க போட்டு இதுல எனக்கு இவ்வளவு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு சம்மரி. ப்ரொஃபஷனல் சம்மரியில இதுல கொஞ்சம் இன் டீடைல்டா இருக்கும். ஓகேவா? ஸோ மேனுவல்ல நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, அதுல எவ்வளவு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆட்டோமேஷன்ல என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, ஸோ என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி ரியல் டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க, என்ன டொமைன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செலினியம் ஆகட்டும், ஜாவா ஆகட்டும், டெஸ்டின்ஜி ஆகட்டும், குக்கும்பர் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நீங்க என்னென்ன கான்செப்ட்ஸ்ல வந்துட்டு வெல் வர்ஸ்டா இருக்கீங்க, சீக்வலா இருக்கட்டும், பிஎல்எஸ்கியூலா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் என்னென்ன வெல் வர்ஸ்டா இருக்கீங்க, என்னென்ன கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் தெரியாது அப்படிங்கிறத இன் டீடைல்டா ப்ரொஃபஷனல் சம்பந்தம் முடிச்சிருக்கோம். ரைட்டா? ஓகே. 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 ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு யுவர் டெக்னிக்கல் பார்ட், டெக்னிக்கல் ஸ்டாக். ஓகேவா? ஸோ டெக்னிக்கல் ஸ்டாக். ஸோ என்னதான் இருந்தாலும் ப்ரொஃபஷனல் சம்மரியில நம்மளோட டெக்னிக்கல் பார்ட் எல்லாத்தையும் சொன்னாலும் நீங்க தனியா ஒரு டெக்னிக்கல் ஸ்டாக்னு போடுறது பெட்டர். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎஸ்ன்னு எடுத்துட்டா இந்த லினக்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், மேக்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், விண்டோஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரோக்ராமிங்ஸ்ல எனக்கு இது தெரியும், ஃப்ரேம் ஒர்க்ல இது தெரியும், அண்ட் ஆட்டோமேஷன் அதில் பண்ணியிருக்கேன், மேனுவல்ல வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கிட் இந்த மாதிரி சாரி கிட் இந்த மாதிரிலாம் ரெப்போசிட்டரி மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்துட்டு உங்களோட டெக்னாலஜிஸை மட்டுமே லிஸ்ட் அவுட் பண்ற இடம் தான் வந்துட்டு டெக்னிக்கல் ஸ்டாக் பார்ட். ஓகேவா? டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை மட்டுமே, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் கோடிங் லெவல் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ற இடம்னா இந்த டெக்னிக்கல் ஸ்கில். ஓகேவா? இதுல உங்களுக்கு தெரிஞ்ச ஓ எல்லாத்தையுமே நீங்க போட்டுக்கணும். ஓகேவா? அப்பாச்சி என்னவா இருந்தாலுமே ஓகே. ஸோ கம்மா செப்பரேட்டட்ல வித் ஹெட்டிங்கோட போட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரோக்ராமிங்ல ஜாவா தெரியும், ஸோ பைத்தான் தெரியும், இந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ ஓஎஸ்ல பார்த்தோம்னா நான் விண்டோஸ்ல எதுலலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் போடுங்க. ஓகேவா? ஸோ தெரியுங்கிறதையும் ஓகே. போட்டுக்கலாம். ஓகேவா? தெரியுங்கிறதையும் போட்டுக்கலாம். பட் இந்த ஓஎஸ்ல சொல்றேன், ஓஎஸ்ல ஒர்க் பண்ண தெரியுங்கிறத தாண்டி ஒர்க் பண்ணதை போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ ஓஎஸ்ஆ இருக்கட்டும், ப்ரோக்ராமிங்கா இருக்கட்டும். ஓகேவா? தானே? ஓகே. ஓகே. ஸோ டெஸ்டிங் சார்ந்து ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேஷனோ ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையுமே நீங்க இதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்ல சர்டிபிகேஷன்ஸ்னு போட்டு ஸோ டெஸ்டிங்கா இருக்கட்டும் இல்ல ஃபுல் ஸ்டாக், ஸோ உங்களோட ஜாப் ரோல் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த சர்டிபிகேஷனை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சம்மந்தமே இல்லாம டெஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட சர்டிபிகேஷன்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு இந்த சர்டிபிகேஷனே தேவையில்லை. ஸோ அதனால அதெல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா நீங்க வந்துட்டு உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க போறீங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்க வந்துட்டு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேஷன்லாம் ஃபைன். ஒரு டெஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அந்த சர்டிபிகேஷன்லாம் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ கான்ட்ராஸ்டா எதுவுமே இதுக்கு இதுக்கு சம்பந்தப்பட்டதை மட்டுமே போடணும். இது கான்ட்ராஸ்டா எதையுமே போட்டுற வேணாம் தான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இதுக்கு தேவையானதை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறது பெட்டர். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லாங்குவேஜஸ். ஸோ லாங்குவேஜஸ் வந்து போடுறேன்னா போடுங்க, போடாட்டி வேணாம். ஓகேவா? எப்படி இருந்தாலும் தமிழ், இங்கிலீஷ்னு போட போறோம். ஸோ உங்க மதர் டங் எதுக்கோ அது போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றேன். ஓகேவா? மதர் டங் தான் மேக்ஸிமம் போடுவீங்க. ஸோ லாங்குவேஜஸ் தெரியணுமான்னு கேட்டா உங்க இஷ்டம் தான். போட்டுக்கிறனா போட்டுக்கோங்க லாங்குவேஜஸ் எல்லாம். ஓகேவா? லாங்குவேஜஸ் இஸ் ஓகே. நாட் அ பிக் பார்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும்னு நீங்க சொன்னீங்கனாலே போதும். அவ்வளவுதான். ஸோ எப்படி இருந்தாலும் உங்களோட இதுல வந்து சும்மா வாயில சொன்னீங்கனாலே போதும். தெரியுமான்னு கேட்க போறாங்க. அவ்வளவுதான். ஸோ இதை வந்துட்டு நீங்க ஒரு பிக் டீலாலாம் பண்ண தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் பார்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றது ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸோ நீங்க வந்துட்டு பெருசா வந்து உங்க கம்பெனி எல்லாம் மென்ஷன். ஸோ நான் இங்க இங்க டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணேன், விப்ரோல ஒர்க் பண்ணேன், அசென்ஷியல்ல ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கம்பெனியை மென்ஷன் பண்ணாம நீங்க எதை மென்ஷன் பண்ணணும்னா கிளைண்ட்டை மென்ஷன் பண்ண ட்ரை. ஓகேவா? ஸோ நான் இந்த ஏபிசி பேங்க்ல நான் ஒர்க் ஏபிசி பேங்க்கு வந்து நான் கிளைண்டா வந்துட்டு நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ
ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், ஏபிசி பேங்க். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு வேற ஏதாவது பேங்க்கு நான் ஒர்க் பண்ணேன். ஸோ நான் பேங்கிங் டொமைன்ல எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2009ல இருந்து 15 வரைக்கும் நான் பேங்கிங் டொமைன்ல இந்த கிளைண்ட்டுக்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்துட்டு கிளைண்ட் நேமை மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ரேஞ்சை போட்டுக்கோங்க. என்ன கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட், என்ன கைண்ட் ஆஃப் டொமைனுங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கம்பெனில இருந்து கால் பண்றாங்கன்னா ஒரு டொமைன் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்க ஆட்டோமேஷனோ இல்ல ஏபி டெஸ்டிங்கோ எது பண்றதா இருந்தாலுமே டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட். ஈவன் மேனுவல் டெஸ்டிங்க்கு. ஏன்னா டொமைன் தெரிஞ்சிருந்தா அவங்க ஹையர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா உங்களுக்கு தான் அந்த டொமைனை பத்தி நல்லா தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனில அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒருத்தங்க. ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை அந்த வேலையை விட்டு நிக்க வேண்டிய சூழ்நிலை அவங்க இருக்காங்க. ஒர்க்கிங் அஸ் எம்ப்ளாயர் ஃபார் பேங்கிங் டொமைன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோ. இமேஜின் பண்ணி பேங்கிங் டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஒரு பேங்கிங் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள். ஓகேவா? ஸோ அவங்க அங்க இருந்து லீவ் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க தேடிட்டு இருக்கிறது ஒரு பேங்கிங் டொமைன் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு டொமைன் நாலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சாலே தே குட் பி ப்ராசஸ்ட். ஏன்னா அவங்க ப்ராஜெக்ட் ஹரியில இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பர்சன் தேவை. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் எப்படி இருந்தாலும் டொமைன் நாலேஜை வளர்த்துக்கணும். ஸோ பேங்கிங்ல என்ன தெரியும், என்னெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் டொமைன்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும். ஒரு ஃபண்ட் ரைசிங்ல என்னெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஓவரால் காமர்ஸ் என்னவா இருந்தாலும் டிராவலிங் என்னவா இருந்தாலுமே அதுல கொஞ்சம் நாலேஜபிளா இருக்கிற பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதான் கிளைண்ட் அண்ட் டொமைன் பார்ட்ல போடாது. ஸோ போட்ட பிறகு உங்களோட ரேஞ்ச் சொன்னோம் இல்லையா? ஸோ ரேஞ்சையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? ரேஞ்சையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உங்களோட ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க ரெஸ்யூம்ல. ஸோ எக்ஸ்பிளைன் மீன்ஸ் நான் இப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறத மட்டும் தான் சொல்லணுமே தவிர, ஸோ இன்னொருத்தர்கிட்ட நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்களோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் கிடையாது. இட் இஸ் அ டிஸ்கிரிப்ஷன் அபவுட் யுவர் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ கொஞ்சம் டீடைல்டா நான் இந்த ப்ராஜெக்ட்ல நான் இதெல்லாம் பண்ணேன், என் ரோல் இது, என் டீம் கூட இப்படிலாம் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத கொஞ்சம் டீடைல்டா மென்ஷன் பண்ணேன். ஓகேவா? ஸோ இட் கேன் பி அ பாயிண்ட் வைஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பேராகிராஃப் வைஸாவும் நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ பாயிண்ட் வைஸா இருந்தா ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ பேராகிராஃபா இருந்தாலுமே இட்ஸ் ஃபைன். ஓகேவா? ஸோ இந்த பீரியட்ல ஓகே. இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து நான் இந்த ரோல் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ப்ராஜெக்ட்ல. ஸோ இந்தந்த விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன், இந்தந்த விஷயத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஸோ இந்த ப்ரோக்ராமிங்ஸ்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், இந்த லாங்குவேஜஸ்லாம் இதுக்காக நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? இதான் ப்ராஜெக்ட் ஓகே. டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ ஓகே. ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்னு பார்த்தோம்னா கிளைண்ட் நேம், செகண்ட் டொமைன், என்ன கைண்ட் ஆஃப் டொமைன் அது, கிளைண்ட் வந்து என்ன கைண்ட் ஆஃப் டொமைன் வந்து உங்ககிட்ட ஒர்க் பண்ண கொடுத்தாரு. தேர்டு பார்த்தோம்னா ரேஞ்ச், ஃபோர்த்து பார்த்தோம்னா வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ எவ்வளோ கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களோ எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நீங்க மென்ஷன் பண்ணணும். ஈவன் நீங்க வந்து ஒரு சின்ன ரோல் தான் அதுல பார்ட்டா இருந்திருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட்ல உங்க பேர் இருந்திருக்குனாலே ஸோ யூ ஆர் அ பார்ட் ஆஃப் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ அதையுமே நீங்க மென்ஷன் பண்ணிருங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க அந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஸோ அதனால அந்த ப்ராஜெக்ட வந்துட்டு நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் இஸ் மஸ்ட். ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்ம சொல்லும் போது கூட நம்ம செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கட்டும், அவங்க ப்ராஜெக்ட் தான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா ரியல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அங்க வந்துட்டு பேசும். ஓகேவா? ஸோ ஈவன் தோ நம்மலாம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறனால ஸோ ரியல் டைம் இது வந்துட்டு ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு சொல்லிடுங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாலுமே அந்த ப்ராஜெக்ட்ல ஸோ நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா போயிருப்பீங்க, உங்களை வந்து அப்போதைக்கு பெஞ்சில் உட்கார வச்சு ஒரு சின்ன ரோல்காண்டி எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது பார்த்தோம்னா நீங்க அதை போடலாம், தப்பு இல்லை. ஸோ ஏன்னா நீங்க அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பார்ட்டா இருக்கும்போது நீங்க அதை கண்டிப்பா போட்டுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா?
ஸோ ஓகே. இந்த மாதிரிலாம் இருக்கிறது நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே வந்த பிறகு, ஸோ இன்னொரு கம்பெனி நீங்க தேடுறீங்க. ஸோ 1 வருஷம், 2 வருஷம் கேப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கேப்ஸையும் மறக்காம மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அப்பதான் வந்துட்டு கேட்கும்போது நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த டயத்துல எங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்ல. ஸோ அதனால வந்துட்டு இந்த கேப் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கேப்ஸையுமே நீட்டா மென்ஷன் பண்ண அந்த ரேஞ்சிலேயே மென்ஷன் பண்ணிருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2009 இருந்து 2015 ஸோ 2017ல இருந்து நான் செகண்ட் ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். ஸோ 1 வருஷம் என்ன பண்ணீங்கன்னா, அந்த டயத்துல வந்து நான் ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்குன்னு வரல. நாங்க வந்து மிச்ச டீமுக்கு ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கம்மிங் டு யுவர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட்லாம் போட்ட பிறகு லாஸ்ட்டா வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் தான் லாஸ்ட்டா போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ மெயினா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா சம்மரி, ப்ரொஃபஷனல் சம்மரி, டெக்னிக்கல் பார்ட். டெக்னிக்கல் பார்ட் முடிச்ச பிறகு தான் உங்களோட ப்ராஜெக்ட் பார்ட். ஓகே. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 பார்ட்லயே உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத உங்க ரெஸ்யூம் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் தான் உங்களோட வொர்க் எக்ஸ்பீரியன்ஸே வரும். அதாவது ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? சம்மரியில இருந்து உங்களுக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தெரிஞ்சுப்பாங்க. என்னென்னத்துல எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. ப்ரொஃபஷனல் சம்மரியில இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், தெரியாதுங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. நீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொன்லயும் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தெரிஞ்சுப்பாங்க. 3வது டெக்னிக்கல் பார்ட்ல உங்களுக்கு இதெல்லாம் வொர்க் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றதுதான். நான் இதெல்லாம் கண்டிப்பா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா தெரியுங்கிறத நீங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் சொல்லிருக்கீங்க. ஓகேவா? அடுத்து ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கேன். இந்த பார்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த டொமைன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இவ்வளவு ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து காமிச்சிருக்கீங்க. ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல. அடுத்துதான் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்ல நீங்க வந்துட்டு உங்களோட ஹையர் ஸ்டடீஸ மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். ஓகேவா? ஹையர் ஸ்டடீஸ் இஸ் குட் எனஃப். ஓகேவா? ஸோ அதுல ஓகே. வந்துட்டு உங்களோட எந்த ஸ்கூல் எந்த ஸ்கூலு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களோட பெர்சன்டேஜ் எந்த வருஷம் பாஸ் அவுட். இது மட்டும் இருந்தாலே போதுமானது. ஓகே. எந்த இயர் பாஸ் அவுட். ஸோ பெர்சன்டேஜ் கூட எனக்கு தெரிஞ்சு வேண்டாம் தான் தோணும். ஓகேவா? ஜஸ்ட் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பெர்சன்டேஜ் போறோம்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா பார்த்தோம்னா எஸ் எஸ் இந்த இயர் பாஸ்ட் அவுட்ங்கிறத மட்டும் நீங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? உங்க ஹையர் எஜுகேஷன். ஸோ ஸ்கூல் முடிஞ்சா அடுத்துதான் உங்களோட காலேஜ். ஓகேவா? ஸோ காலேஜ் நீங்க வந்து யூஜியோ, பிஜியோ என்ன முடிச்சிருக்கீங்களோ அது தெளிவா போட்டு என்ன காலேஜ்ங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு ஸோ பாஸ்ட் அவுட் இயர். ஓகேவா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இப்படிதான். ஓகேவா? ஸோ ஸ்கூலையும் மென்ஷன் பண்ணணும். அஸ் ஓகே. வெல் அஸ் காலேஜையும் மென்ஷன் பண்ணணும். அண்ட் பாஸ்ட் அவுட் இயரையும் மென்ஷன் பண்ணணும். காலேஜ் நேமையும் மென்ஷன் பண்ணணும். இதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல இருக்க வேண்டியது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உங்களோட ரெஸ்யூம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ லாஸ்டா பார்த்தோம்னா டிக்ளரேஷன் போட்டு உங்களோட பார்ட்ட வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்க வேண்டியதான். கன்க்ளூஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஹெட்டர் முடிச்சாச்சு, பாடி பார்ட் முடிச்சாச்சு. இப்போ ஃபூட்டர் பார்ட்ல பார்த்தோம்னா டிக்ளரேஷன் அண்ட் உங்களோட பேரு, ஃபோன் நம்பர் அண்ட் இந்த பக்கம் பார்த்தோம்னா சிக்னேச்சர். ஓகேவா? ஸோ இப்படிதான் உங்களோட ரெஸ்யூம நீங்க ரெடி பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஓகே. ஒரு டெமோவா ஒரு 2 ரெஸ்யூம நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? 2 ரெஸ்யூம நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த ரெஸ்யூமே நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மேல அவரோட பேர் இருக்கும். ஓகேவா? ஸோ மேல அவரோட பேர் இருக்கும். அண்ட் கீழ பார்த்தோம்னா அவர் தெளிவா போட்டிருக்காரு. நான் வந்துட்டு என்ன ரோலுக்கு அப்ளை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. செகண்ட் பார்த்தோம்னா சம்மரி. ஓகேவா? ஸோ என்ன கைண்ட் ஆஃப் சம்மரியை நான் வந்துட்டு இங்க கொடுக்க போறேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் வந்துட்டு ப்ரொஃபஷனல் சம்மரின்னு போகல. ஏன்னா இவர் வந்துட்டு ட்ரெயினர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு அவர் வந்துட்டு இது பண்றதுனால அவர் வந்து ப்ரொஃபஷனல் சம்மரின்னு போடாம ட்ரெயினர் அண்ட் கன்சல்டன்ட்டுக்கு என்னெல்லாம் போட்டிருக்காரு அப்படிங்கறத நீட்டா மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ என்ன கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்,
ஸோ என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத நீட்டா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? கேக்குதுல நான் பேசுறது? கேக்குது ப்ரோ. ஓகே. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி எல்லாமே என்னெல்லாம் தெரியும் தெரியாது. ஸோ டிசைனரா இருந்திருக்காரு, மேனேஜர். ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் சீக்வல் தெரியும். பிக் டேட்டால ஒர்க் பண்ணியிருக்கேன், டேட்டா சயின்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே ப்ரொஃபஷனல் சம்மரியில கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க. ஓகேவா? சோ எனக்கு வந்துட்டு ஓகே. ஜாவால எனக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்படிங்கிறது தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணிரு. ஓகேவா? சோ இட் குட் பி பெட்டர். ஏன்னா உங்களுக்கு தெரியாததுல இருந்து கேள்வி கேட்டாங்கன்னா அங்க போய் தெரியலன்னு சொல்றது எனக்கு இதெல்லாம் தெரியுங்கிறத நம்ம மென்ஷன் பண்றது பெட்டர் தான். அதுக்காக சொல்றேன். ஓகேவா? ஏன்னா ஓகே. நம்ம போய் அங்க தெரியாதுன்னு சொல்லிட்டோம்னா அவங்களோட அந்த இன்டென்ஷன் மாறாது. அதுக்காக சொல்றேன். ஓகேவா? சோ எப்பயுமே ஓகே. தெரிஞ்ச விஷயத்த நீங்க போட்டுருங்க. சோ எனக்கு வந்து இல்ல ஜாவால எனக்கு வந்து ஃபுல் ஃபிளெட்ஜ்டா தெரியும். என்ன கேட்டாலும் தெரியும். அப்படிங்கும்போது நீங்க எதையுமே மென்ஷன் பண்ண தேவையில்ல. மேனுவல் டெஸ்டிங்ல எனக்கு என்ன கேட்டாலும் தெரியும். அந்த மாரி இருந்துச்சுன்னா நீங்க எதுவுமே மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஓகேவா? பட் எனக்கு ஆட்டோமேஷன்ல பார்த்தோம்னா, எனக்கு செலினியம் மட்டும் தான் தெரியும். சைப்ரஸ் தான் தெரியாது. அப்படிங்கும்போது செலினியம் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி எனக்கு ஃப்ரேம் ஒர்க்ல பார்த்தோம்னா டெஸ்ட் என்ஜின் மட்டும் தான் தெரியும். குக்கும்பர், பிடிடி இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்லாம் எனக்கு அவ்வளவா அவேர் இல்ல. பட் எனக்கு வந்து என்னன்னு கேட்டா தெரியும். அப்படிங்கிற மாரி உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் குக்கும்பர், பிடிடில தெரியுமோ அத மட்டும் போட்டுக்கங்க. நீங்க கேட்டா சொல்லிக்கலாம். ஓகேவா? ஏன்னா என்னோட வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா டெஸ்ட் என்ஜினியரிங் இருந்துச்சு. நீங்க வந்து சொல்ற மாரி சொல்லிக்கலாம். ஓகேவா? அந்த ஓகே. பார்ட் முடிஞ்சுச்சா? சோ இது ப்ரொஃபஷனல் சம்மரி. ஓகே. ஓகே. சோ இது ட்ரெய்னருக்கானதுங்கும்போது அவர் எங்கெல்லாம் போயிருக்காரு அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணிருக்காரு. இந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களோட டெக்னிக்கல் ஸ்டாக் வரும். ஓகேவா? டெக்னிக்கல் ஸ்டாக் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத கண்டிப்பா போட்டுக்கங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சோ ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளையன்ட் நேம் வரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நான் திருப்பி சொல்றேன். இது ஒரு ட்ரெய்னருக்கான சிவி. சோ இந்த இடத்துல அவர் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்துட்டு ஓகே. எந்த ரேஞ்ச் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். 22ல இருந்து பிரசன்ட் வரைக்கும் நான் வந்துட்டு வொர்க் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற மாரி போட்டிருக்கேன். ஓகேவா? அதோட டிஸ்கிரிப்ஷனையும் தெளிவா போட்டிருக்காரு. ஓகேவா? அதோட ஓகே. டிஸ்கிரிப்ஷன் என்ன ப்ராஜெக்ட்ங்கிறோட டிஸ்கிரிப்ஷன் பக்காவா குடுத்துருக்கணும். ஓகேவா? சோ இதே மாரி எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே இஃப் யூ ஹேவ் எனி கேப்ஸ் அதையும் வந்துட்டு அந்த கேப்புக்கு தகுந்த மாரி போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து தான் பார்த்தோம்னா எஜுகேஷனல் பேக்கிரவுண்ட் வரும். நான் சொன்னேன் இல்லையா? எஜுகேஷனல் பேக்கிரவுண்ட் அதுக்கு அப்புறம் தான் நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் கீழ ஓகே. டிக்ளரேஷன் பார்ட் போட்டுக்கணும். புரிஞ்சா? ஓகே. ஓகேவா? சோ இப்படிதான் உங்களோட ரெஸ்யூம் வந்து இருக்கணும். ஓகேவா? சோ உங்களுக்கு புடிச்ச கலர் கிரேடியன்ட்ல நீங்க பண்ணிக்கலாம். கேன்வா யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் நீங்க போய் லாகின் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதிலேயே நெறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஓகேவா? இஃப் சப்போஸ் சோ இங்க பார்த்தீங்கன்னா இதான் கேன்வா சைட். ஓகேவா? சோ கேன்வா சைட்ல பார்த்தோம்னா டெம்ப்ளேட்டா நெறைய இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே டெம்ப்ளேட்ஸ். ஓகேவா? இது எல்லாமே டெம்ப்ளேட்ஸ். சோ இதுல பிரைம் வெர்ஷனும் இருக்கு. இதெல்லாம் ப்ரோ வெர்ஷன். ஓகேவா? பட் இதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷன். ஒரே நிமிஷம். ஓகே. ஓகேவா? சோ இதெல்லாம் ப்ரோ வெர்ஷன். சோ இதெல்லாம் ப்ரோ வெர்ஷன். இதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷன் தான். ஓகேவா? இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன். ஓகே. சோ இப்படிதான் வந்துட்டு டெம்ப்ளேட்ஸ்லாம் நெறைய பேர் இப்ப கிரியேட் பண்றாங்க. சோ இந்த மாரி நெறைய சைட் இருக்கு. பட் கேன்வா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகேவா? சோ எல்லாமே வந்துட்டு அவங்களே குடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் யூஸ் கஸ்டமைஸ் டெம்ப்ளேட்ன்னு குடுத்தேன்னா, உங்களுக்கு கேன்வா தெரியுதுல்ல? தெரியுது ப்ரோ. ஓகே. சோ இங்கேயே பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ், டெக்ஸ்ட், பிராண்ட் அப்லோட் எல்லாமே இருக்கும். இங்க சிவிக்கான டெம்ப்ளேட், ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த சைடுல உங்களுக்கு என்ன வேணும்? தெரியுதா? எல்லாமே லேயர் லேயரா இருக்கும். எல்லா வார்த்தையுமே ஓகே. இங்க லேயர் லேயரா இருக்கும். ஓகேவா? சோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு லேயரா இருக்கும். சோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க லேயர்ஸ கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
டெக்ஸ்ட்ல போய் ஹெட்டிங்கா சப்ஹெட்டிங்கா இல்லை நெட்டில் பாடி டெக்ஸ்ட் போட்டு பண்ணிக்கலாம்ங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பேஜ் வந்து ஆட் பேஜுங்கிறத கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சு? ஓகே. ஸோ கேன்வா புரிஞ்சு வந்துட்டு புரிஞ்சு. கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட பார்ட் எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி உங்க பேர் வந்துட்டு எப்பயுமே ஹைலைட்டடா இருக்கணும். அண்ட் இதான் சொன்னேன், உங்களோட ரோல், உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எதுக்காக நீங்க அப்ளை பண்றீங்களோ அதை போட்டுக்கணும். ஸோ இதுலயே வந்துட்டு 50% தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த சைட்லயோ இல்ல வந்துட்டு உங்களுக்கு எங்க விசிபிளா இருக்கும், இதெல்லாம் இங்க போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி கான்டாக்ட், மெயில் ஐடி அண்ட் அட்ரஸ் அவ்வளவுதான் இருக்கு. ஸோ இவங்களே வந்து அந்த டெம்ப்ளேட்டை கொடுத்துட்றாங்க. சரியா? கான்டாக்ட்ல வந்து இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற அவங்களே ஒரு டெம்ப்ளேட்டை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஒன்னா போன்ல கான்டாக்ட் பண்ணுங்க, இல்ல மெயில கான்டாக்ட் பண்ணுங்க, இல்ல அட்ரஸ் போஸ்டல் அட்ரஸ்ல நீங்க வந்துட்டு என்ன ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. ஓகேவா? ஸோ இது 3 இருந்தாலே போதுமான. மிச்சபடி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? உங்க டேட் ஆஃப் பர்த்தா இருக்கட்டும், அப்பா அம்மா பேரு, இதெல்லாம் எதுவுமே வேணாம். ஓகேவா? ஓகே. என்ன புரிஞ்சா? ஓகே. ஏதாச்சும் queries புரிஞ்சு இருக்கா? ப்ரோ. இல்ல ப்ரோ. ஓகேவா?